குட் மார்னிங், திஸ் இஸ் டே 5. இன்னைக்கு காலையில் ஆக்சுவலாக ரொம்ப லேட்டாக எழுந்திரிச்சிருக்கேன். 9 மணிக்கு தான் எழுந்திரிச்சிருக்கேன். பட் எனக்கு முன்னாடி இருந்த பதட்டம் குறைஞ்சிருச்சு. ஏன்னா 9 மணிக்கு எழுந்திரிச்சாண்ணா 10 மணிக்கு எழுந்திரிச்சாண்ணா இன்றைக்கி பண்ண வேண்டிய வேலையை கரெக்டாக பண்ணிடணும், அந்த ஒரு மைண்ட் செட் வந்தனால டென்ஷன் இல்லாமல் போயிட்டுருக்கு. எனக்கு இன்றைக்கி என்ன பிளான்னா, ஒரு கிளைண்ட் ஒர்க் ஒன்று இருக்குது. அந்த ஒர்க்கை முடிச்சுட்டு அப்படியே ஜிம்முக்கு போயிட்டு எப்பயும் போல் ஒர்க் அவுட் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இன்றைக்கி இன்ஸ்டாகிராம் விலாகு, யூடியூப் விலாகு ரெண்டையும் சேர்ந்தாப்பில் எடிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கார்டியோ, அதுக்கப்புறம் மற்ற வேலைகள்லாம் பண்ணணும். மணி இப்போ 3 ஆச்சு. ஜிம்முக்கு போகல இன்னும். இந்த வேலையெல்லாம் முடிச்சிட்டேன். ஆனால் விலாகு இன்ஸ்டாகிராமுக்கும் போட்டாச்சு, எடிட் பண்ணி போட்டாச்சு, யூடியூப் வீடியோவுக்கும் எடிட் பண்ணி போட்டாச்சு. அதுக்கப்புறம் இந்த கிளைண்ட் ஒர்க் ஒன்று இருந்துச்சு, அவன் ஃபோன் எடுத்துருந்தானா அவனுக்கும் அந்த வேலையும் முடிச்சிருப்பேன். ஸோ கிளைண்ட் ஒர்க்கும் பண்ணல இன்றைக்கி. ஸோ அவன் இனிமேல் தான் அவன் அப்டேட் பண்ணுவான். அப்டேட் பண்ணதுக்கப்புறம் கிளைண்ட் ஒர்க் பண்ணணும் இன்றைக்கி. இதுக்கப்புறம் மிச்சம் என்ன வேலை இருக்குன்னா, சைக்கிள் ரிப்பேர் அந்த சைக்கிள் ரிப்பேர் பண்ணதை போய் என்னன்னு பார்க்கணும், கார்டியோ பண்ணணும். இதுக்கப்புறம் கிளைண்ட் ஒர்க்கு, கார்டியோ, கிட்டார் ப்ராக்டிஸ், புக் ரீடு. ஸோ இது எல்லாத்தையும் பண்ணணும். போயிட்டு வரவே ஒரு 5 மணிக்கு கிட்ட ஆயிரும். அதுக்கப்புறம் சமைச்சு சாப்பிட வேறு செய்யணும், அந்த வேலை வேறு இருக்குது. இன்னொன்று முக்கியமாக தலைக்கு குளிக்கணும். க்ரீஸி ஆகிடுச்சு மண்டை. ஒரு வாரமாக நான் மண்டையிலேருந்தே தலைக்கு குளிக்கல இன்னும். ஸோ இன்றைக்கி கண்டிப்பாக தலைக்கு குளிச்சே ஆகணும். ரொம்ப சிக்காக வேறு ஆகிடுச்சு. ஸோ இன்றைக்கி இதுலேயே கரெக்டாக நாள் போயிடும்னு நினைக்கிறேன். நாள் ஆல்ரெடி போயிடுச்சு, 3 மணி ஆயிடுச்சு. ஒர்க் அவுட்டு மற்ற வேலையெல்லாம் முடிக்கவே கரெக்டாக டைம் போயிடும். ஸோ ஜிம்மில் பார்ப்போம். ஜிம்முக்கு வந்துட்டேன். ஆக்சுவலாக இன்றைக்கி என்ன முடிவு பண்ணியிருக்கேன்னா, இன்னையிலேருந்து என்ன யோசிச்சிருக்கேன்னா, வீடியோ ஒர்க் அவுட் பண்ணும்போது வீடியோ எடுக்க வேணாம்னு முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா ஒரு மாதிரி ஒன்று ரொம்ப நேரம் ஆகுது, இன்னொன்று நான் பேசுகிற வீடியோவும் நான் செக் பண்ணேன். ஒரு லாஸ்ட் 2 டேஸாக எடிட் பண்ணும் போதே பார்த்தேன், நான் பேசுகிறது அந்த அளவுக்கு கிளியராக கேட்க மாட்டேங்குது. அதனால் என்ன முடிவு பண்ணிட்டேன்னா, ஒர்க் அவுட் பண்ணும்போது ஃபுல்லாக இந்த காப்பிரைட் ஃப்ரீ மியூசிக்கை போட்டு எடிட் பண்ணிட்டு ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு முன்னாடி பேசிவிட்டு அதுக்கப்புறம் ஒர்க் அவுட் முடிச்சுட்டு உங்கள்கிட்ட பேசலாம்னு யோசிச்சிருக்கேன். ஸோ இன்றைக்கி பேக் அண்ட் பைசப்ஸ் தான். ஒர்க் அவுட் முடிச்சுட்டு பார்ப்போம். Don't try to stop me now. I don't give a fuck if you got a college degree. Did you learn anything? Really worth anything? 200 grand later and we're not even working. Student loans worth more than what we're earning. Best lesson I learned is to keep on searching. Find your true passion and get to work. And better take action or you end up serving. Yeah, that's a fact. So you better clean up your act. So you better grow yourself a sack and tell the world they can suck on that. Don't come back, pack your bags. You take a trip and don't relax. You hit the switch and just attack. You find your niche and make some racks. Don't hold back. Everybody wake up. It's time to break up with the life you made up. It's time to trade up. Live the life you want now, a life you don't doubt. I could give a fuck how. Just figure it out. Wake up, man, this life is a blur. Everyone's got an opinion, so which one you prefer? Cause I'll give you one that's coming from an entrepreneur. Don't give up on your dream if it's what you deserve. ஓப்பன் முடிச்சிட்டேன். இப்போ அவ்வளோதான். இன்றைக்கி பேக் பைசப் நான் சொன்ன மாதிரி. ஸோ நல்லா இன்டென்ஸாகவே பண்ணிட்டேன். எனக்கு என்னன்னு தெரில, காலைல பண்ணுறத விட இந்த டைம் பண்ணுறது கொஞ்சம் நல்லா இன்டென்ஸாக புஷ் பண்ண முடியுது இந்த டைம் பண்ணுறது. ஸோ நான் பேசுகிற அந்தளவுக்கு கேட்குதான்னு தெரில, மைக்கும் போடல, வெளியே வேறு இருக்கேன்ல. ஸோ வீட்டுக்கு போய்ட்டு கொஞ்சம் தெளிவாக பேசுகிறேன். ஒர்க் அவுட் முடிஞ்சு வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு குளிச்சுட்டு தலைக்கு குளித்தேன். முக்கியமாக அதால் தெரியும். தலைக்கு குளிச்சுட்டு சிக்கன்லாம் குக் பண்ணி சாப்பிட்டுட்டேன். சரி, ஒரு 6:30 போல் போய் சைக்கிள் என்ன ஆச்சுன்னு பார்க்கலான்னு பார்த்தா வெளியே சரியான மழை. என்னடா இது, நம்ம ஏதாவது ஒன்று பண்ணணும்னு நினச்சா ஏதாவது ஒன்று ஆகிட்டே இருக்கேன்ருக்கு. இன்றைக்கும் சைக்கிளிங் போகக்கூடாதுன்னு இருக்கு போல், பார்த்துக்கலாம். மணி இப்போ 8:45. சைக்கிள் ரிப்பேர் என்ன ஆச்சுன்னு போய் பார்க்க போனேன். அவர் என்னடானா, தம்பி இன்னும் முடியலப்பா, இன்னும் 2 நாள் கழிச்சு வா, அது எதுவும் கிடைக்க மாட்டேங்குது ஸ்பேர் பார்ட் அப்படின்ட்டாரு. வரே கடுப்பாகி போச்சு. அது வேறு
சரி, வர வழியில் மீன் கடை பார்த்தேன். அப்படியே இந்த மீனை வாங்கிட்டு வந்தேன். ஒரு மாதிரி எனக்கு ரொம்ப நாளாகவே இருந்துச்சு ஏதோ ஒரு பெட்டு வளர்க்கணுன்னு. கூடால ஒரு குட்டி பூனை, அதை நான் வாங்கிலாம் வளர்க்கலை, அதுவாக வந்துச்சு, வளர்த்தேன். அது செத்து போச்சு. அது ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்துச்சா. அதுக்கப்புறம் ஒரு மாதிரி என் ரூமில் பார்த்துருப்பீங்க ஒரு 4 நாள் வீடியோ யாராவது பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். நான் ஒரு மாதிரி தனியாகவே இருக்க மாதிரியே இருக்கும். ஆக்சுவலாக நான் தனியாக இல்லை, ஃபேமிலி கூட தான் இருக்கேன். கீழே எங்கள் அம்மா அப்பா தம்பிலாம் இருப்பாங்க, மேலே இது என் ரூம் மாதிரி. இது என் தம்பி திங்ஸும் இருக்கும் இங்கே, பட் மோஸ்ட்லி நான் மட்டும்தான் இருப்பேன். ஸோ தனியாக வாழ்கிற மாதிரி தான் கிட்டத்தட்ட. ஸோ அதனாலே ரொம்ப நாளாக ஏதோ ஒரு பெட்டு வளர்க்கணுன்னு இருந்தேன். ஸோ இதை பார்த்தோன்னே தோணுச்சு, வாங்கலாமா வேணாமான்னு. ஒரு ஆள்கிட்ட கேட்டேன், வாங்கணும்னு தோணுச்சு தான் வாங்கிடு அப்படின்னாங்க. சரி வாங்கிடுவோம் அப்படின்னு வாங்கிட்டேன். அது உயிரோடு இருக்குமா என்னன்னு தெரில, ஏன்னா அது ஒரு லோக்கல் ஃபிஷ் கடையில் வாங்கினது. ஃபிஷ் கடைன்ற மாதிரி அக்வாரியஸில் வாங்கினது. அது பரவாயில்ல, இருக்கிற வரைக்கும் இருக்கட்டும், என்ன சொல்கிறீங்க. அப்புறம் லாஸ்ட் மீல் சாப்பிட போகிறேன். ஸோ இதுதான் என்னோடய லாஸ்ட் மீல். 2 தோசை, சிக்கனு, அப்புறம் அங்கிட்டு கொஞ்சம் ரைஸ் வச்சுருக்கேன், ரச சாதம். ஏன்னா இவ்வளோ கார்பு எடுக்கிறேன்னு பார்க்குறீங்களா? இது ஆக்சுவலாக எனக்கு பயங்கர பசி இன்றைக்கி ஒர்க் அவுட் பண்ணிட்டு வந்ததில். ஸோ நாளைக்கு வேறு ஹெவியாக ஷோல்டர் ஒர்க் அவுட் போட போகிறேன். அதனாலேயே இன்றைக்கி நல்லா கார்ப் லோட் பண்ணிடலான்னு முடிவு பண்ணி எடுத்தாச்சு. ஸோ அவ்வளோதான். இன்றைக்கி மணி 8:45 சாப்பிட்றதுக்கே ஒரு 9:45 ஆக்கிடுவேன். அப்புறம் நைட்டு தூங்க வேண்டியதான், பெரிய வேலை எதுவும் இல்லை. ஸோ Day 5 have successfully completed. இன்னும் 25 days to go.